நேற்று வந்து வைகோ பாஜக கூட்டணியிலிருந்து விலகிட்டதா அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இது வந்து இப்ப இது போலதான் நடக்கும்னு இப்ப என் போன்ற பிள்ளைகளுக்கு தெரியும். இப்ப அண்ணனுக்குமே தெரியும். வைகோ அண்ணனுக்கு வந்து தெரியாதா பாரதிய ஜனதாவுடைய தத்துவம் நமக்கு நேர் எதிரானது. அவங்க வந்து அன்னைக்கே அவர் வெளியேறி இருக்கணும் எதிர்பார்த்தது. அவர் ராஜபக்சே வந்து ஒரு ஒப்புக்கான ஒரு காரணம் தானே சொன்னாங்க. மாநாட்டுல சார்க்கு கூட்டமைப்புல இருக்கிற ஒருவர் அவர் எல்லாரையும் அழைச்சதே இவர் அழைக்கிறதுக்காகத்தான். அப்ப அது பேச்சா வரக்கூடாதுன்னு. ஆனால் வைகோ இல்லாத ஒரு மரபு அதை அவங்க கடைபிடிச்சாங்க. சொல்லுங்க, கேளுங்க. வைகோ அவர்கள் சொல்றாங்க, வாஜ்பாய் அரசு கடைபிடித்த இலங்கையுடனான உறவை வந்து நரேந்திர மோடி அரசு கடைபிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் வைகோ இது பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நம்பிக்கையில எப்படி நீங்க செய்ய முடியும்? என் போன்ற பிள்ளை சின்ன பிள்ளைகளுக்கு இவரை பார்த்து இவர் பேச்ச கேட்டு அரசியல் வந்து என் போன்ற சின்ன பிள்ளைகளுக்கே தெரியுது. நாங்கெல்லாம் இந்த தேர்தல் பரப்புரையில தேர்தல் மேடையிலேயே தெளிவா எடுத்து விலக்கி பேசணுமே. இவருடைய தத்துவம் இதுதான், வந்தா இதுதான் செய்வாங்கன்னு நம்ம தெளிவா பேசியிருக்கோமே. அது அப்ப எப்படி அண்ணனுக்கு தெரியாம போச்சு? தமிழக மணியன் போன்ற மூத்த தலைவர்களுக்கு பல அரசியல் நிலவரங்களை சூழலை ஆய்வு செய்து கால எடுத்து வைக்கிற இவங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? அன்னைக்கு வாஜ்பாய்க்கு இவர் சொல்றாங்க, அண்ணன் சொல்றாங்க, வாஜ்பாய்க்கு இருந்த பார்வையில வாஜ்பாய்க்கு இதே 283 இடம் இருந்தாலும் தெரியும். வாஜ்பாய் என்ன நமக்கு செஞ்சாங்க? ஆணையரை அடிச்சுட்டு யாழ்ப்பாண கோட்டையை நோக்கி நம்ம படை நகரும் போது அதை தடுத்து அச்சுறுத்தி படையை திரும்ப பெற வச்சது யாரு? இதே வாஜ்பாய் அரசு தானே. அதாவது என்னைக்கு நமக்கு நல்லது செஞ்சது? இப்ப நம்பிக்கையை சொல்ல முடியும். நரேந்திர மோடியை நம்பணும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி எப்படி சொல்ல முடியும்? கடந்த காலத்துல தன் சொந்த மாநிலத்துல குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்த இஸ்லாமிய மக்களை கொண்டவருக்கும் தன் சொந்த நாட்டுக்குள்ள குறைந்த எண்ணிக்கையில் வாழ்கிற தமிழ் மக்களை கொண்ட ராஜபக்சேக்கு என்ன பெரிய வித்தியாசத்தை கண்டுட்டோம் நம்ம. நிச்சயமாக அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்று. குறிப்பாக அவர் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து மோடி அரசுக்கு அழுத்தம் தந்திருக்கிறார். ஆனால் அவற்றையெல்லாம் கிஞ்சித்து மதிக்காமல் அவருடைய கடிதங்களையும் அவருடைய வேண்டுகோளையும் புறந்தள்ளி தூக்கி குப்பைக்கூடியில் வீசிய பிறகு சுயமரியாதையும் தன்மானத்தையும் இழந்துவிட்டு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடாது என்கிற முடிவோடு திரு வைகோ அவர்கள் தன்னுடைய முடிவை நேற்றைய தினம் எடுத்து தன் கட்சியின் முடிவை அறிவித்திருக்கிறார். அது எங்களை போன்றவர்களுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு, பாராட்டுதலுக்குரிய ஒரு முடிவாக நாங்கள் பார்க்கிறோம்.